வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி 2-in-1 சாம்பார். இது நம்ம காலையிலே நம்ம இந்த சாம்பாரை வச்சிட்டோம்னா இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ரெண்டுத்துக்குமே நம்ம சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வத்தல் கூட வச்சுக்கலாம், அப்பளம் வச்சுக்கலாம். நம்ம எது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கினாலும் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு தக்காளி சாம்பாருக்கு 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் இதை மாதிரி கிள்ளி வச்சுக்கணும். ஒரு பெரிய சைஸு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 6 தக்காளி, நம்ம 7-8 கூட போட்டுக்கலாம். தக்காளி தான் இந்த சாம்பாருக்கு அதிகமாக தேவை. புளி ஒரு சின்ன சைஸு, இதோ நெல்லிக்காய் சைஸ் அளவு, இந்த அளவுக்கு தான் புளி போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அடுத்து தாளிப்புக்கு பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. வாங்க இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம இந்த பருப்பு போட்டுடலாம். அடுத்து வரமிளகாய் போட்டுடலாம், வெங்காயம், இப்போ இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் நம்ம நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். இதை நம்ம ஒரு 3 விசில் இல்லாட்டினா ஒரு 4 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை நல்லா வேக வச்சு மத்தில் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நான் இந்த நெல்லிக்காய் சைஸு புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டுடலாம். இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். இது நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு. இதில் இந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த புளி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த கடைஞ்சி வச்சுக்கிற இந்த பருப்பு இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு, அதிகமாக திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு திட்டமான இதில் இருக்கணும் அளவில். பாருங்கள், அதான். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த 2-in-1 சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம், ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். இதுக்கு நல்லா கொத்தமல்லி அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.